நாட்டின் பல மாநிலங்கள் பாஜகவை தூக்கி எறிந்து விட்டதாகவும் விரைவில் மொத்த நாடும் பாஜகவை தூக்கி எறியும் என்றும் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தெரிவித்துள்ளார். நெல்லை பாளையங்கோட்டையில் மாவட்ட நீதிமன்றம் எதிரே அமைந்துள்ள மைதானத்தில் திமுக சார்பில் உரிமைகள் மீட்க ஸ்டாலினின் குரல் என்ற தேர்தல் பரப்புரை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் திமுக துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், பல ஆண்டு காலமாக பாஜக ஆட்சியில் இருக்கும்போது ஏன் உத்தரப்பிரதேசம் முன்னேறிய மாநிலமாக மாறவில்லை என்று கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாட்டை நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இன்னைக்கு இந்தியாவிலேயே பல வகைகளே பல துறைகளிலே முன்னேறிய முதல் மாநிலமாக உருவாக்கி காட்டியிருக்கிறார்கள். அதுவும் எப்படிப்பட்ட நிலையில ஒன்றிய அரசாங்கம் காசு கொடுக்கறதில்லை, எந்த விதத்திலும் நமக்கு உதவிகள் செய்வதில்லை, தொடர்ந்து தடைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் தாண்டி மீறி முதன்மையான மாநிலமாக தமிழ்நாட்டை நாம் உருவாக்கி காட்டியிருக்கிறோம். கட்சி பிஜேபிக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த பணம் 6564 கோடி. எவ்வளோ? 6564 கோடி. இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற அத்தனை கட்சிகள் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு பார்த்தீங்கன்னா கூட, தனியா இல்லை, எல்லா கட்சியும் சேர்த்து போட்டு பார்த்தீங்கன்னா கூட யாருக்கும் இந்த அளவுக்கு பணம் கிடைக்கல. இந்தியா கூட்டணி அங்கே ஒன்றியத்திலே ஆட்சி பொறுப்பிற்கு வர வேண்டும். எப்படி வரும்னு கேள்வி கேட்காதீங்க. எந்த மாநிலத்தை எடுத்தாலும், தமிழ்நாடாக இருக்கட்டும், கேரளாவாக இருக்கட்டும், கர்நாடகாவாக இருக்கட்டும், தெலுங்கானாவாக இருக்கட்டும், பஞ்சாபாக இருக்கட்டும், டெல்லியாக இருக்கட்டும், வெஸ்ட் பெங்காலாக இருக்கட்டும், இப்படி எத்தனையோ மாநிலங்கள் இந்த பாஜகவை தூக்கி எறிந்து விட்டது. இந்த நாடும் அவர்களை விரைவிலே தூக்கி எறியும்.